ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான மொறுமொறுன்னு ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா தாங்க. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெங்காய பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் தூள், 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிரித்து விடுங்க தனித்தனியாக. ரொம்பவும் போட்டு பிசைஞ்சிடாமல் லைட்டாக அந்த வெங்காயம் நல்லா உதிர்ற அளவுக்கு நல்லா பிரித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுருங்க. இப்போது இது கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன், கறிவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டுக்கிறேன், சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இது நல்லா வெங்காயத்து கூட சேர்ற மாதிரி கலந்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நான் 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா போண்டா மாதிரி ஆகிடும். இப்போது வானல் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் மொறுமொறுன்னு வரும் பக்கோடா. இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயத்தில் மாவு நமக்கு ஒட்டாத மாதிரி தெரியும், பட் ஆனால் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அது கரெக்டாக வந்துடும். அதிகமாக மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது உப்பி போண்டா மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கோடா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கையால் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்ச மாதிரி போடுங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வரும், ரொம்பவும் உதிரியாக இல்லாமல். வெங்காய பக்கோடாவுக்கு மாவு பிசையும் போது நம்ம அதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே கூடாது. வெங்காயத்துலேயே உங்களுக்கு நல்லா தண்ணி விடும், அதிலே நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி நம்ம கசக்க ஆரம்பிச்சிடும். நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. இந்த பதத்துக்கு கரெக்டாக எடுத்துருங்க. பக்கோடா எல்லாம் பொரிச்சு எடுத்ததும் கடைசியாக எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை பொரிய விட்டு பக்கோடா கூட சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. அது இன்னமும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.